இந்த வாரத்துக்கான சந்தை செலவு எல்லாமே பார்த்தலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாமே நான் உங்ககிட்ட காட்டி. பட் இது வந்து இது காட்டுறதுக்கான காரணமே விலைவாசியினுடைய உயர்வு தான். ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து விலைவாசி உயர்வுக்கான காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதிகமாக வந்து ரேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போன வாரமே கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன். பட் அப்படி இருந்தும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பத்தாமல் வந்து போயிடுச்சு. சரி இந்த வாரம் காய்கறி வந்து கொஞ்சம் கம்மியாக 2-3 காய்கறி வந்து வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் போனேன். பட் அதுக்கே வந்து பட்ஜெட் வந்து இழுத்துருச்சு. மோஸ்ட்லி நம்ம வந்து 300-350 தான் வந்து சந்தைக்கு வந்து நம்ம ஒதுக்குவோமே. ஹாஸ்பிட்டலுக்கு இது தெரியுதா? பட் இன்றைக்கி வந்துட்டு 500 ருபீஸ் கொண்டு போயுமே நம்மளுக்கு வந்து சந்தை செலவுக்கு வந்து பத்தலை. ரெண்டாவது நிறைய 2-3 விஷயம் வந்து வாங்கவும் இல்லை. நம்ம வெங்காயம் போடுறதுக்கான தட்டை அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க. அதனால வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன காய்கறி வாங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டக்குன்னு வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் எடுத்தால் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஏமாந்துட்டேன். வீட்டுக்கிட்டே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம் வந்து 2.5 கிலோ வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. பட் நான் அதையும் வாங்காமல் விட்டுட்டேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பல்லேரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிலோ வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே வழக்கமாக எந்த வெங்காயம் எடுத்தாலும் 2 கிலோ எடுப்பேன். சரி சின்ன வெங்காயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் 1/2 கிலோவும் சின்ன வெங்காயத்தில் வந்து 1 கிலோவும் மட்டும் இந்த வாரம் வந்து வாங்கிட்டேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில தேவைப்பட்டால் வாங்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மெயின் ஆள் தான் இங்கே இருக்காங்க. இவனை சந்தையில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. எல்லா பக்கமே தக்காளி வந்து கிலோ 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி ரேட் தான் வந்து போயிட்டு இருந்தது. கடைசியில் 40 ரூபாய்க்கு ஒரு இடத்துல இருக்குது. அது சுத்தமாக நம்மளுக்கு யூஸே ஆகாது. அந்த மாதிரி தக்காளி தான் வந்து 40 ரூபா ரேட்டாக இருந்துச்சு. இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 60 ரூபான்னு சொல்லி இவனை 2 கிலோ 120 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னுடைய பட்ஜெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இவனே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டான். அதனால் வந்துட்டு பட்ஜெட் வந்து இந்த தடவை கம்மியாக தான் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். 20 ரூபா. பீட்ரூட் வந்து 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. அதனாலே ரொம்ப நாள் வாங்க மாட்டேன். மிதிப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து தம்பிக்காகவே மெயினாக வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா குடல் புழு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடுவது. அதுக்கு வேண்டி இந்த பாவக்காய் வந்து வாங்கியிருக்கேன். புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. இது வந்து கம்மி தான் ரேட்டு. இது வந்து 10 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகாய் 10 ரூபா நினைக்கிறப்பா 10 ரூபா தானே 10 ரூபா. இது பச்சை மிளகாய் வந்து 10 ரூபா. அப்புறம் சந்தை ஸ்நாக்ஸ் வந்து வழக்கம் போல் முறுக்கு தட்டு வடையும் வந்து 20 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தாங்க. பலகாரம் வாங்கியிருந்தாங்க. இவ்வளோ தான் சந்தை செலவே இருக்கு. 500 ரூபா வந்து வாங்கிடுச்சு. இதில் மிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம வாங்கவே இல்லை இன்னும். அதுக்கப்புறம் வந்து காளான் வந்து நான் பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காளான் வந்து பேக்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஆப்ஷனில் போனேன். கிடைக்குமா கிடைக்காதான்னு. இது அடிக்கடியெல்லாம் கிடைக்காது சந்தையில். இந்த காளான் வந்து 3 பேக்கெட் மொட்டு காளான். இது வந்து 3 பேக்கெட் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மெயினாக வந்து தம்பியோடைய பர்த்டேக்கு காளான் பிரியாணி வந்து செய்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு காளான் பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு டெம்டேஷன் வந்து இருந்தது. சரி காளான் பிரியாணி செய்யலாம். இப்போவே வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கேட்டு தான் வாங்கியிருக்கேன். சாட்டர்டே இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். பட்ஜெட்டில் வந்து இது நான்வெஜ் கணக்கில் வந்து ஆட் பண்ணிடுவேன். பட்ஜெட் இது போக 400 ருபீஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த சந்தை செலவு வந்து வந்துருச்சு. உங்கள் ஏரியாவில் எதெல்லாம் ஹை ரேட்டில் வந்து போயிட்டுருக்கு, எப்படி வந்து உங்களுடைய பட்ஜெட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியுமே கையோடு நம்ம இதில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பழைய காய்கறி ஆல்ரெடி ஸ்டோரேஜில் இருக்கிற காய்கறி எல்லாம் தூக்கி மேலே வந்து போட்டு அதுலேயே புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், அப்புறம் என்னென்னமோ காய் வந்துருக்கு. ஒரு பாவக்காய் இருக்குது. இல்லையே சாமி, சாமி இப்போ கரெக்டாகிடுச்சா? வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்து கொட்டி வச்சாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அந்த ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அதுவும் அதுலேயே வரும்னு நினைக்கிறேன். அதில் எதுவுமே வைக்க காட்டுறீங்க. நான் அதில் இருக்க நினச்சிட்டேன்.
இந்த மாதிரி கண்டிப்பாக யாரும் ஒரு ஃப்ரிட்ஜ் டோர் வந்து போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து காலி பாக்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி இதில் எதுக்கு வச்சுருக்கோன்னா அவசர தேவைக்கு வந்து எடுக்கிறதுக்கு.